ஏசாயா 41வது அதிகாரம் 10வது வசனம். ஏசாயா 41வது அதிகாரம் 10வது வசனம், 846வது பக்கம். எல்லாரும் எடுத்துக்கலாம், சேர்ந்து வாசிக்கலாம். ஏசாயா 41:10 வாசிப்போம். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். இப்போ ஆண்டவர் சொல்றாரு, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். அப்ப இன்னைக்கு நம்ம ஒரு சில காரியத்துல பயப்படுகிறோமா அப்படின்னு சொல்லி வசனத்தை வச்சு ஆராய்ந்து பார்ப்போம். ஆண்டவர் சொல்றாரு, நீ பயப்படாத, நான் உன்னோட இருக்கிறேன். இப்ப அவர் கூட இருக்கும்போது நான் ஒரு சில காரியங்களுக்கு பயப்படக்கூடாது. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் எனக்கு எப்பொழுது இருக்கும். ஆனா நான் எதுக்கு பயப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இன்னைக்கு வெளிப்படுத்தும் போது, அப்ப அந்த பயம் நமக்குள்ள இன்னைக்கு இருக்கா? அப்ப அந்த காரியத்துக்கு இன்னைக்கு பயந்துட்டு தான் இருக்கும். ஏன் பயப்படுறோம் அப்படின்னா, ஏசாயா 51வது அதிகாரம், ஏசாயா 51:12 வசனம், 858வது. ஏசாயா 51:12 வசனம் வாசிக்கலாம். நானே உங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். சாக போகிற மனுஷனுக்கும் புல்லுக்கு ஒப்பாகிற மனுபுத்திரனுக்கும் பயப்படுகிறதற்கும் வானங்களை விரித்து பூமியை அஸ்திபாரப்படுத்தி உன்னை உண்டாக்கின கர்த்தரை மறக்கிறதற்கும் நீ யார்? அப்ப ஏன் நம் மனுஷனுக்கு பயப்படுகிறோம்? ஆண்டவர் பயப்பட வேண்டாம்னு சொல்ற காரியத்துக்கு பயப்படுகிறோம் அப்படின்னா அவரை மறந்துடுறோம். அவர் சொல்றாரு, நான் உன்னுடனே கூட இருக்கிறேங்கிறார். அப்ப இதுல வாசிக்கிறோம், வானங்களை விரித்து பூமியை அஸ்திவாரப்படுத்தி உன்னை உண்டாக்கின கர்த்தரை மறக்கிறதற்கும் நீ யார்? அவரை மறக்கும் போதுதான் அங்க என்ன வருது? எனக்கு பயம் வருது. இப்போ ஒரு சின்ன பிள்ளை அப்பாவோடு ஒரு இருட்டான நேரத்துல தனியா போயிட்டு இருக்கும் போது அப்பா கூட இருக்கிறார் அப்படின்னா பயம் இருக்காது. அப்போ அவர் கூட இருக்கிறத மறந்துட்டு அவர் இல்ல, அதாவது கையை பிடிச்சிட்டு போறாரு இல்ல கையை விட்டுறாரு, ஏதோ ஒண்ணு, அவர் கூட இல்ல அப்படிங்கும் போது என்ன செய்யும்? டக்குன்னு அந்த இடத்துல பயம் வந்து. அப்போ அவர் சொல்றாரு, நான் எப்பொழுதும் உன்னோடு கூட இருக்கிறேங்கிறார். ஆனா அதை நம்ம மறக்கும் போதுதான் அந்த பயம் நமக்குள்ள வர ஆரம்பிக்கும். யாரு இல்ல, அவரு இல்ல, அப்ப என்னால இந்த காரியத்துல எதிர்த்து நிக்க முடியாது, இல்ல என்னால ஒன்னும் செய்ய முடியாது அப்படிங்கும் போது, அந்த இடத்துல நான் தனியா இருக்கிறேங்கும் போது எனக்கு பயம் வரும். அதுவே அவர் கூட இருக்கும் போது எனக்கு பயம் இருக்காது. அப்ப இன்னைக்கு எதுலையெல்லாம் நம்ம பயப்படுகிறோம்? ஆண்டவர் பயப்பட வேண்டாங்கிறார், நம்ம பயப்படுகிறோம். அதை பார்க்க போறோம். ஆதியாகமம் 26வது அதிகாரம், ஆதியாகமம் 26:24 வாசிப்போம். அன்று ராத்திரியிலே கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய தேவன், பயப்படாதே, நான் உன்னோடே கூட இருந்து என் ஊழியக்காரனாகிய ஆபிரகாமின் நிமித்தம் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்றார். அப்ப ஈசாக்குக்கு கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை சொல்றாரு, நீ பயப்படாதே, அப்ப நான் உன்னோடு கூட இருந்து. அப்ப இங்க என்ன சூழ்நிலை? அவர் என்ன செய்யறாரு? 12வது வசனத்துல, ஈசாக்கு அந்த தேசத்திலே விதை விதைத்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தனால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். அப்போ இவர் பலன் அடைகிறத பார்க்கும்போது அவங்களுக்கு என்ன செய்யறாங்க? அங்க பொறாமை வருது. அப்ப பொறாமையினால அந்த கேராரூர் மெய்ப்பரை குறித்து பாக்குறோம். அதுல கீழே வாசிச்சுட்டே வரும்போது, ஈசாக்குடைய வேலைக்காரங்க துறவை வெட்டும் போது அது எங்களுது அப்படின்னு சொல்லி வாக்குவாதம் பண்ணி தங்களுக்குன்னு எடுத்துக்கொள்ளுவாங்க. அப்போ பொறாமையினால எனக்கு விரோதமாக எனக்கு கிடைக்க வேண்டியதை மற்றவங்க எடுத்துக்கொள்ளும் போதோ, அப்ப எனக்கு சத்ருவா இருக்கிறாங்க. பொறாமையினால என்ன செய்யறாங்க? எனக்கு எதிரி, ஒரு சத்ருவா மாறிடுறாங்க. அப்ப இந்த சூழ்நிலையில ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னோடு இருக்கிற, நீ பயப்படாத. அப்ப அதான் இன்னொரு காரியம் வாசிப்போம். உபாகமம் 20வது அதிகாரம் 1 வசனம், 20:1, 248வது பக்கம். உபாகமம் 20:1 வாசிப்போம். நீ உன் சத்துருக்களுக்கு எதிராக யுத்தம் செய்ய புறப்பட்டு போகையில் குதிரைகளையும் ரதங்களையும் உன்னிலும் பெரிய கூட்டமாகிய ஜனங்களையும் கண்டால் அவர்களுக்கு பயப்படாயாக. உன்னை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார். அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை. அப்ப இதுதான், அதாவது நமக்கு ஒரு சத்ருவா இருக்கிறாங்க. அப்ப அவங்களுக்கு எதிராக நான் யுத்தத்துக்கு போகும்போது, அவங்களுக்கு எதிராக நான் நிற்கும் போது
அப்ப ஏன் நமக்கு பயம் வருது? இங்க பாக்குறோம், குதிரைகளையும் ரதங்களையும் உன்னிலும் பெரிய கூட்டமாகிய ஜனங்களையும். அப்ப என்னை விட அவங்க பலசாலி, என்னை விட அவங்க அறிவில் உயர்ந்தவங்க, படிப்புல உயர்ந்தவங்க, அதிகாரத்துல உயர்ந்தவங்க, இல்ல ஐஸ்வர்யத்துல உயர்ந்தவங்களா. அப்ப என்ன செய்யுது? நமக்கு பயம். ஏன் அவங்க எனக்கு எதிராக வர்றாங்க? ஏன் மேல பொறாமையினால எனக்கு விரோதமா வர்றாங்க, எனக்கு சத்துருவா வர்றாங்க. அப்போ அந்த நேரத்துல அவங்கள பார்த்து நான் பயப்படுகிறேன்னா ஆண்டவர் சொல்றாரு, நீ ஏன் அப்படிப்பட்ட ஒரு மனுஷனுக்கு, புல்லு கொப்பாகி இருக்கிற மனுஷனுக்கு பயப்படுற? அப்ப நான் கூட இருக்கிறத நீ மறந்து போகும்போது, அப்ப அவர் என்னோடு இருந்தா அவர் தான் பெரியவர். நம்ம வாசிக்கிற இந்த உலகத்தில் இருக்கிறவனை விட உங்களில் இருக்கிறவர் பெரியவர். அப்ப இது அவங்க ஏன் எனக்கு எதிராக வர்றாங்க? அதுக்கு காரணம் யாரு? அவங்களோடு கூட இருக்கிறது யாரு? பிசாசு. இப்ப சாத்தான் எனக்கு விரோதமா நேரடியா வரல. அப்போ அப்படிப்பட்ட ஒரு மனுஷங்க மூலியமா எனக்கு விரோதமா வரும்போது அப்ப எங்க என்ன செய்யறோம்? அதை பார்த்து நம்ம பயப்படுகிறோமா? நியாயாதிபதிகள் 6வது அதிகாரம் 16வது வசனம், 309வது பக்கம், பழைய ஏற்பாட்டுல 309வது பக்கம், நியாயாதிபதிகள் 6வது அதிகாரம் 16வது வசனம் வாசிக்கலாம். அதற்கு கர்த்தர், நான் உன்னோட கூட இருப்பேன், ஒரே மனுஷனை முறிய அடிப்பது போல நீ மீதியானியரை முறிய அடிப்பாய் என்றார். கிதியோன் மீதியானியருக்கு எதிர்த்து யுத்தத்துக்கு ஆண்டவர் போக சொல்றார். அப்ப அவர் பயப்படுகிறார். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னோடு கூட இருப்பேன், நீ ஒரே மனுஷனை முறிய அடிப்பது போல மீதியானியரை முறிய அடிப்பாய். அப்ப இந்த இவ்வளவு பெரிய ஆண்டவர் என்னோடு கூட இருக்கும் போது அப்ப நான் எதை குறித்தும் பயப்படக்கூடாது. அவங்க எவ்வளவோ உயர்ந்திருக்கலாம், அதிகாரமா இருக்கலாம், அதிகாரத்துல இருக்கலாம், ஆனா எனக்கு எதிராக வரும்போது அப்ப இதெல்லாம் தூண்டி விடுறது யாரு? பிசாசு. நம்ம வாசிக்கிறோம் எபேசியர் 6வது அதிகாரம் 269வது பக்கம், எபேசியர் 6வது அதிகாரம் 10, 11, 12 3 வசனம் வாசிக்கலாம். 10, 11, 12. எபேசியர் 6, 10, 11, 12 வாசிப்போம். கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்கள் ஆகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்துக் கொள்ளுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. அப்போ இப்படிப்பட்ட போராட்டம் நமக்கு உண்டு. அப்ப இந்த போராட்டம் எதனால வருது? பிசாசினால். அப்போ பிசாசை எதிர்த்து நிக்கிறதுக்கு நான் திராணி உள்ளவனா இருக்கும். அப்ப கர்த்தர், ஏன்னா என்னால தனியா எதிர்த்து நிக்க முடியாது, என்னால தனியா எதிர்த்து போராட முடியாது, பிசாசை ஜெயிக்கவும் முடியாது. அப்போ பிசாச சாத்தான ஜெயித்த ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார். அப்ப அது எனக்கு தைரியத்தை கொடுக்கும். அப்படி இருக்கும்போது இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகளுக்கு நான் எனக்கு விரோதமா சத்ருவா வர்றாங்க, ஒரு காரியம் செய்யறாங்க, அப்ப அதை குறித்து நான் அவங்கள பார்த்து பயப்படுகிறேன்னா. அப்ப ஈசாக்குக்கு ஆண்டவர் அதான் சொன்னார், நான் உன்னோடு கூட இருக்கிற, நீ பயப்படாத அப்படின்னு. அப்ப அவங்க என்னதான் செஞ்சாலும், எனக்குரியதவே எனக்கு சொந்தமானது அவங்க எடுத்துக்கொண்டாலும் ஆண்டவர் என்ன செய்வார்? நிச்சயம் எனக்கு நீதி செய்வார். அப்ப நான் அது குறித்து ஒரு பயப்படக்கூடாது. ஐயோ அவங்க அவ்வளவு பெரிய ஆள், அவங்க அதிகாரம் இருக்கு, ஐஸ்வர்யம் இருக்கு, அப்ப அவங்க அவங்களை எதிர்த்து என்னால போராட முடியாதே, அவங்க எனக்குரியதை எடுத்துக்கொள்ளும் போது அந்த இடத்துல என்னால எதிர்த்து நிக்க முடியாது. நம்ம எதிர்த்து எதுவும் செய்யவே வேண்டியதில்லை. நம்ம பயப்படாம தைரியமா இருந்து ஆண்டவர் இடத்துல ஒப்பு கொடுத்தா ஆண்டவர் பார்த்துக்குவார். அப்ப அவங்க என்ன செஞ்சாங்க? அந்த 2 துறவு அவங்க தங்களுக்குரியதுன்னு வாக்குவாதம் பண்ணி எடுத்துக்கொள்ளும் போது அமைதியா விட்டுட்டு அடுத்ததுக்கு போனாங்க. அப்ப 3வது இடத்துல என்ன செய்யல? அவங்க வாக்குவாதம் பண்ணல. அப்ப அந்த இடத்துல அவங்க தங்கினாங்க. அதை போல எனக்குரியது நிச்சயம் எனக்கு ஆண்டவர் கொடுப்பார். நான் சுயமா போராடவும் முடியாது, காரணம் எனக்குள்ள பயம். ஏன்? நான் தனியா இருக்கேன், என்னோட கூட யாரும் இல்லை. அப்ப அவர் இருக்கும்போது எனக்கு பயம் இருக்காது. அப்ப நான் பொறுமையா அவருக்கு ஒப்பு கொடுக்கும் போது நிச்சயம் அவர் எனக்கு நீதி செய்வார், அவரு எனக்காக யுத்தம் செய்வார். அதுதான் சொன்னாரு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, நீங்க சும்மா இருப்பீங்க, உங்களுக்காக யுத்தத்தை நடத்துறது தேவனாகிய கர்த்தர். அப்ப நான் சும்மா இருந்தா ஆண்டவர் எனக்காக யுத்தம் பண்ணுவார். இல்ல நான் பயப்பட்டு நான் போராடி இல்ல, அந்த பயத்தினால என்ன செய்யறோம்? என்ன செஞ்சா அவங்கள ஜெயிக்கலாம். அப்ப யாரோ ஒருத்தர் சார்ந்து போறோம். அப்ப இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம்? இந்த பயம் நமக்குள்ள இருக்கா? ஆராய்ந்து பார்ப்போம். அடுத்தது 2வது காரியமா, யோசுவா 1வது அதிகாரம், யோசுவா 1வது அதிகாரம் 9வது வசனம், 269வது பக்கம்.
வாசிக்கும். யோசுவா 1:9. நான் உனக்கு கட்டளை இடவில்லையா? பலங்கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார். அப்ப யோசுவா மோசே மறுத்ததுக்கு அப்புறமா யோசுவா தான் என்ன செய்யணும்? இஸ்ரவேல் ஜனங்களை கானான் தேசத்துக்கு வழி நடத்திட்டு போகணும். அப்போ அப்படி இருக்கும்போது அவருக்கு என்னவா இருக்கும்? இவ்வளோ ஜனங்கள். மோசே நல்ல வயதுல முதிர்ந்தவர், நல்ல ஆலோசனை, அவர் கர்த்தரோடு நல்லா உறவா இருந்தாரு. அப்படியெல்லாம் இருக்கும்போது அவர் நடத்திட்டு வந்தார். திடீர்னு அவரு மறிச்சிட்டார். அடுத்தது யோசுவா தான் என்ன செய்யணும்? அந்த இடத்துல இருந்து ஜனங்களை நடத்தணும். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, நான் மோசேக்கு சொன்னபடியே உனக்கு சொல்றேன், மோசையோடு கூட இருந்தது போல உன்னோடு நான் கூட இருப்பேன். அப்ப இந்த வசனத்துல என்ன சொல்றாரு அப்படின்னா, பலங்கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். நீ போகும் இடமெல்லாம். அப்ப யோசுவா என்ன செஞ்சாரு? சுயமா ஒரு இடத்துக்கு போகவே இல்லை. ஆண்டவரை கேட்டு நான் எங்க போகணும், அப்ப அந்த பட்டணத்து மேல யுத்தத்துக்கு போறதுக்கு நான் என்ன செய்யணும்? அப்போ தேவ சித்தத்தின்படி நான் ஒரு இடத்துக்கு போகும்போது அந்த காரியத்தை குறித்து நான் பயப்படக்கூடாது. ஆண்டவர் போக சொல்லி நான் போறேன். அப்ப என்ன செய்யக்கூடாது? எனக்கு அந்த பயம் வரக்கூடாது. அப்ப போகும் இடமெல்லாம் அவர் என்னோடு கூட இருக்கிறார். இப்ப நான் ஒரு காரியமா போறேன், அப்ப அங்க பயம் வருதா? இது எப்படி முடியுமோ? இது என்னமா ஆகுமோ? இந்த காரியம் நடக்குமா நடக்காதா? நமக்குள்ள என்ன செய்யுது? அநேக சிந்தனைகள், போராட்டங்கள். அதாவது இதுல சொன்ன போலதான், திகையாதே, கலங்காதே. திகைக்கிறோம், கலங்குறோம், என்ன செய்யறதுன்னு போராட்டம், போலாமா வேண்டாமா. ஆனா இங்க பாக்குறோம், ஆண்டவர் சொல்லும் போது, தேவ சித்தத்தின்படி ஒரு காரியத்தை நான் செய்யறதுக்கு ஆண்டவர் போக சொல்லும் போது அதுல எனக்கு பயம் இருக்கக்கூடாது. ஏன் பயப்படுறோம்? அது எங்க போக சொல்றாரோ அந்த இடத்து குறித்தோ, இல்ல யார் வீட்டுக்கு போக சொல்றாரோ, இல்ல யார பார்க்க போறோமோ, ஏதோ அந்த காரியத்தின் மேல இருக்கிற ஒரு பயம். உதாரணம் கூட வாசிக்கும். உபாகமம் 1 அதிகாரம், உபாகமம் 1வது அதிகாரம், உபாகமம் 1வது அதிகாரம் 40வது வசனம். உபாகமம் 1வது அதிகாரம் 40வது வசனம், 224வது வாசிப்போம். நீங்களோ திரும்பிக் கொண்டு சிவந்த சமுத்திரத்தின் வழியாய் வனாந்தரத்திற்கு பிரயாணப்பட்டு போங்கள் என்றார். அப்போ கானான் தேசத்துக்கு என்ன செய்யலாம்? சீக்கிரமா போயிடலாம். ஆனா ஆண்டவர் ஏன் அந்த சிவந்த சமுத்திரத்தின் வழியா வனாந்தரத்துக்கு போங்க? அப்ப அவர் சொன்னபடி போகும்போது அங்க என்ன செஞ்சாரு? செங்கடலை 2 பிளந்து அவங்களுக்கு வழி உண்டாக்குனார். பின்னாடி எகிப்தியர் வர்றாங்க, முன்னாடி கடல். அப்ப அந்த இடத்துல என்ன செய்யறதுன்னு தெரியல. அப்போ அவங்களுக்கு பயம் அந்த இடத்துல வந்திருக்கு. ஆனா ஆண்டவர் சொல்லி ஒரு தேவ சித்தத்தின்படி நான் போகும்போது எனக்கு முன்னாடி இருக்கிற தடையை குறித்து நான் பயப்படக்கூடாது. அந்த தடைய அவர் நீக்கி போடுகிறார். அங்க ஒரு வழியை உண்டாக்குனார். இன்னொரு வசனம் கூட வாசிப்போம். உபாகமம் 2வது அதிகாரம் 2:13 வாசிப்போம். உபாகமம் 2:13. நீங்கள் எழுந்து சேரேத் ஆற்றை கடந்து போங்கள் என்று சொன்னார். அப்படியே சேரேத் ஆற்றை கடந்தோம். அப்ப அவர் சொன்னாரு, ஆத்தை எப்படி நாங்க கடந்து போறது? தண்ணி இருக்குது. அப்ப யோர்தான் நதியை கடந்து போகும்போது அதே போலதான் ஆண்டவர் சொன்னது போல போனாங்க. முன்பாக பெட்டியை சுமந்துட்டு போற ஆசாரியர்கள் போய் அங்க தண்ணியில கால் வைக்கும் போது யோர்தான் நதி அவ்வளோ பெருசு, கரை புரண்டு ஓடக்கூடியது. ஆனா அங்கேயும் வழி உண்டாச்சு. அப்போ கர்த்தர் சொல்லி அவர் சித்தத்தின்படி நான் ஒரு காரியத்துக்காக செய்யும் போதோ இல்ல போகும்போதோ எனக்கு முன்னாடி இருக்கிற தடையை குறித்து நான் பயப்படக்கூடாது. ஏன்? அவர் கூட இருக்கிறார். நிச்சயமா அங்க ஒரு வழி உண்டாகும். உபாகமம் 2வது அதிகாரம் 24வது வசனம். அதே பக்கம் 2வது அதிகாரம் 24வது வசனம் வாசிப்போம். நீங்கள் எழுந்து பிரயாணம் பண்ணி அர்னோன் ஆற்றை கடந்து போங்கள். எஸ்போனின் ராஜாவாகிய சீகோன் என்னும் எமோரியனையும் அவன் தேசத்தையும் உன் கையிலே ஒப்பு கொடுத்தேன். இது முதல் அதை சுதந்திரத்துக் கொள்ளும்படி அவனோட யுத்தம் செய்யும். அப்ப இங்கேயும் அதான் சொல்றார், பிரயாணப்பட்டு அர்னோன் ஆற்றை கடந்து போங்கள். அப்ப கடந்து போகும்போது அங்க என்ன இருக்குது? எஸ்போனின் ராஜா, சீகோன் ராஜா, எமோரியன் அவன் தேசத்துக்கு உன் கையில் ஒப்பு கொடுப்பேன். அப்ப அங்க கடந்து போனா இவங்க இருக்கிறாங்களே, அப்ப அவங்கனால எங்களுக்கு பிரச்சனை வருமா? அப்ப ஆண்டவர் சொல்லி போகும்போது அவர் கூட இருக்கிறார். ஏன்னா நீ போகும் இடமெல்லாம் நான் உன்னோட கூட இருக்கிறேன். அப்ப ஏன் இஷ்டப்படி எனக்கு சரின்னு தோணுதுன்னு ஒரு இடத்துல போயிட்டு அவர் கூட இருக்கிறாருன்னு நான் நினைச்சுக்க கூடாது. அப்ப அதுதான்
இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த கானான் தேசத்துக்கு போக சொல்லும் போது போக மாட்டேன்னாங்க. வேவு பார்த்துட்டு வந்த 10 பேர் துர்ச்செய்தி பரப்புனாங்க. அதை கேட்டு நாங்க திரும்பி எகிப்துக்கோ போறோம்னாங்க. அப்போ வேண்டான்னு சொல்லும் போது நாங்க அவங்களுக்கு கர்த்தர் உங்களோடு கூட இல்லை, நீங்க அங்க போகாதீங்க, காரியம் வாய்க்காதுன்னு சொல்லும் போது இவங்க நாங்க போறோன்ட்டு மலையில ஏறி போனாங்க. அப்ப இதுதான் கர்த்தர் கூட இருக்கிறாருன்னா அவர் சித்தத்தின்படி நான் போகிற இடத்துக்கு அவர் கூட இருப்பார். ஏன் இஷ்டப்படி நான் போற இடத்துல அவர் இருப்பாருன்னு நான் நினைச்சுக்க கூடாது. சங்கீதம் 121 8வது வசனம். சங்கீதம் 121 8வது வசனம். 751 வாசிப்போம். கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் காப்பார். என் போக்கையும் என் வரத்தையும் இது முதல் கொண்டு என்றென்றைக்கும் அவர் காப்பார். ஏன்? அவர் என்னோடு கூட இருக்கிறார். நீ போகிற இடமெல்லாம் உன்னோடு நான் கூட இருக்கிறேன். இங்க அவர் சித்தத்தின்படி நான் போகும்போது. அப்ப இதுல எனக்கு பயம் வரக்கூடாது. அந்த போற இடத்துல எனக்கு முன்னாடி ஒரு தடை இருக்கு. அப்ப அதை குறித்து எனக்கு பயம் இருக்கு. ஆராய்ந்து பாப்போம் இன்னைக்கு இந்த பயம் நமக்குள்ள இருக்கா. அடுத்தது 3வது காரியம், 1 ராஜாக்கள் 17வது அதிகாரம். 1 ராஜாக்கள் 17 13வது வசனம். 453வது பக்கம். 1 ராஜாக்கள் 17 13 வாசிப்போம். அப்பொழுது எலியா அவளை பார்த்து, பயப்படாதே, நீ போய் உன் வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்து. ஆனாலும் முதலில் அதிலே எனக்கு ஒரு சிறிய அடையை பண்ணி என்னிடத்தில் கொண்டு வா, பின்பு உனக்கும் உன் குமாரருக்கும் பண்ணலாம். அப்ப இங்க இந்த சம்பவம் நமக்கு நல்லா தெரியும். அப்ப அங்க தேசத்துல என்ன இருக்கு? மிகுந்த பஞ்சம் இருக்கு. அப்போ எலியாவின் வார்த்தையின்படி அங்க 3 வருஷம் என்ன இல்லை, மழை இல்லை. அப்போ எலியாவை என்ன செய்யறாரு? அங்க ஒரு ஆற்றங்கரையில போய் இருக்க சொல்றாரு. அங்க காகம் போசிக்குது, அங்க தண்ணி குடிக்கிறாரு. அப்ப அந்த தண்ணி வத்தி போகுது. அப்ப சாரிபாத் விதவின் இடத்துல ஆண்டவர் அனுப்புறாரு. அப்போ அங்க அவர் போய் முதல்ல என்ன செய்யறாரு? குடிக்க தண்ணி கேட்கிறாரு. அப்ப எனக்கு ஒரு அப்பம் கொடுன்னு கேட்கிறாரு. அப்ப அந்த விதவை சொல்றாங்க, கொஞ்சம் மாவு தான் இருக்கு, இன்னைக்கு அப்பத்தை அந்த கொஞ்சம் மாவுல அப்ப செஞ்சு சாப்பிட்டு நாங்க 2 பேரும் மறிச்சு போலான்ட்டு இந்த விறகு பொறுக்கிட்டு வந்திருக்கேன்னு சொல்லும் போது, அப்ப இங்க சொல்ற வார்த்தை, அப்பொழுது எலியா அவளை பார்த்து, பயப்படாதே, நீ போய் உன் வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்து. ஆனாலும் முதலில் அதிலே எனக்கு ஒரு சிறிய அடையை பண்ணி என்னிடத்தில் கொண்டு வா. அப்படி கொண்டு வரும்போது அந்த வார்த்தையை கேட்டு அவங்க பயப்பட. என்ன பயம்? எனக்கே இல்லை, அப்ப நான் எப்படி கொடுக்கிறது? அப்ப கொடுக்கிற காரியத்துல, அது கர்த்தருக்கோ கர்த்தருடைய பிள்ளைகளுக்கோ ஊழியத்துக்கோ கொடுக்கிற காரியத்துல ஏன் நமக்கு பயம் வருது? இருக்குது, இதை கொடுத்துட்டா நாளைக்கு என்ன செய்யறேன்? அந்த ஏழை விதவை என்ன செஞ்சாங்க? எல்லாரும் காசு போட்டாங்க. ஆனா அவங்க எல்லாத்தோட கம்மி தான் அவங்க போட்டது. ஆனா ஆண்டவருடைய பார்வையில் அதுதான் பெருசா தெரிஞ்சிச்சு. ஏன்? தனக்கு இருந்தது, அதை குறித்து அவங்க பயப்படல. அடுத்த வேலைக்கு இருந்த 2 காசையும் அவங்க போட்டுட்டாங்க. அடுத்த வேலையை குறித்து அவங்க பயப்படவே இல்லை. அப்ப இன்னைக்கு அந்த கொடுக்கிற காரியத்துல இன்னைக்கு நமக்கு பயம் வருதா? அப்ப இந்த சாரிபாத்தூர் விதவை கொடுத்தாங்க. அப்போ என்ன செஞ்சாங்கன்னு பாக்குறோம். 14வது வசனம். கர்த்தர் தேசத்தின் மேல் மலையை கட்டளையிடும் நாள் மட்டும் பானையின் மா செலவழிந்து போவதும் இல்லை, கலசத்தின் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். அப்ப அவள் போய் எலியாவின் சொற்படி செய்தால் அவளும் இவனும் அவன் வீட்டாரும் அநேக நாள் சாப்பிட்டார்கள். அப்ப அன்னைக்கு எலியாவுக்கு கொடுத்ததுனால அப்ப அங்க தேசத்துல மழை பெஞ்சு பஞ்சம் நீங்க வரைக்கும் அவங்களுக்கு சாப்பாடு இருந்துச்சு. இல்ல இன்னைக்கு எங்களுக்கு மட்டும்தான் இருக்கு, உங்களுக்கு கொடுக்க முடியாதுன்னு சொல்லி இருந்தா அவங்களுக்கு அந்த ஒரே நாளோட முடிஞ்சிருக்கு. அப்ப இருக்கிறதுலயும் நான் பங்கிட்டு நான் கொடுக்கும் போது அடுத்த இணையை குறித்து அடுத்த நாளை குறித்து அதான் சொல்ற, நாளை குறித்து நீங்க கவலைப்படாதீங்கிற அந்த கவலை அதுதான் என்ன செய்யுது, இன்னைக்கு என்னால கொடுக்க முடியல. அப்ப அந்த பயம் இன்னைக்கு எனக்கு இருக்கா? ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னோடு இருக்கிறேன். அவர் கூட இருக்கும்போது நான் பயப்படக்கூடாது. அடுத்த வேலை எனக்கு நிச்சயம் கொடுப்பார். நான் இதை கொடுத்துட்டா எனக்கு நிச்சயமா கொடுப்பார். ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறார், அவர் கொடுத்ததை திரும்ப கொடுப்பாருங்கிறார். அப்ப நீங்க இந்த பயம் நமக்கு இருக்கா? அப்போஸ்தலர் 5வது அதிகாரம் முதல் 2 வசனம் வாசிப்போம். அப்போஸ்தலர் 5வது அதிகாரம் முதல் 2 வசனம். 166வது பக்கம் வாசிப்போம். அனனியா என்னும் பேருள்ள ஒருவனும் அவனுடைய மனைவியாகிய சப்பிராலும் தங்கள் காணியாட்சியை விற்றார்கள். தன் மனைவி அறிய
அவன் கிரயத்திலே ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து ஒரு பங்கை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தான். இங்க என்ன செய்யறாங்க? அதுக்கு முன்னாடி வசனத்துல பாக்குறோம், 34 இருந்து பார்க்கும்போது, நிலங்களையும் வீடுகளையும் உடையவர்கள் அவைகளை விற்று விற்கப்பட்டவைகளின் கிரயத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தார்கள். அவனவனுக்கு தேவையானதுக்கு தக்கதாய் பகிர்ந்து கொடுக்கப்பட்டது. அவர்களில் ஒருவனுக்கும் ஒன்றும் குறைவாய் இருந்ததில்லை. அங்க எல்லாரும் கொண்டுட்டு வந்து தனக்கிறதுக்கு கொடுத்துட்டாங்க, எல்லாத்துக்கும் பிரிச்சு கொடுத்தாங்க, யாருக்கு எந்த குறையும் இல்லை. அதுக்கப்புறம் தான் என்ன செய்யறாங்க? அனனியா சப்ரால் தங்களுடைய காணியாட்சியை விற்று கொண்டுட்டு வராங்க. ஆனா ஏன் ஒரு பங்கு எடுத்து வைக்கிறாங்க? பயம். எல்லாமே கொடுத்துட்டா நமக்கு என்ன செய்யறது, நாளைக்கு என்ன செய்யறது? அப்போ ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னோடு கூட இருக்கு, நீ பயப்படாது. அப்ப நான் ஊழியத்துக்கோ ஊழியக்காரங்களுக்கோ கர்த்தருக்கோ கொடுக்கறதுல பயம் எனக்கு இருக்கக்கூடாது. அவர் கொடுங்கிறாரா? ஆண்டவர் சொல்றாரு, எனக்கு ஆலயத்துக்காக காணிக்க கொடுக்கும் போதே தாவீதுக்கு சொன்னாரு, மனப்பூர்வமா கொடுக்கறவங்க இடத்துல நீங்க வாங்க. அப்ப தாவீது அதான் சொன்னார், இந்த ஜனங்களுக்கு நானும் ஏமாத்திரம் மனப்பூர்வமா கொடுக்கறது இது எங்களால் இல்ல, இது உங்களுடைய கரத்துல வாங்கி உமக்கு கொடுக்கறோம். அப்ப ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிறாரு என்ன நம்பி, எதுக்கு? நான் பகிர்ந்து கொடுக்கணும்னு சொல்லி. அப்ப நான் பகிர்ந்து கொடுக்காம எனக்கு மாத்திரம் வைக்கும் போது அதனுடைய ஆசீர்வாதத்தை இழந்து போயிடும். அப்ப அந்த ஏழை விதவை ஒருவேளை சாப்பாட்டோட அவங்க மறிச்சு போயிருப்பாங்க. ஆனா எலியாவுக்கு கொடுத்ததுனால பஞ்ச தீர வரைக்கும் அவங்களுக்கு சாப்பாடு கிடைச்சிச்சு, ஆண்டவர் ஆசீர்வதிச்சார். அப்போ இந்த அவர் கூட இருக்கிறாருங்கிற தைரியம் இருந்தா பயப்பட மாட்டா கொடுக்கறதுல. கொடுத்துட்டு நான் என்ன செய்யட்டு அப்படிங்கிற அந்த பயம் நமக்கு இல்லாம போகும். அப்ப ஏன் அந்த பயம் வருது? அவர் கூட இருக்கிறத மறந்துடும். அவர் தான் கொடுத்தார் அப்படிங்கிறத மறந்துடும். அவருக்கு தான் கொடுக்கிறோம் அதையும் மறந்துடும். மத்தேயு 10வது அதிகாரம் கடைசி 2 வருஷம் 41, 42. மத்தேயு 10வது அதிகாரம் 41, 42 வாசிப்போம். தீர்க்க தரிசி என்னும் நாமத்தின் நிமித்தம் தீர்க்க தரிசியை ஏற்றுக்கொள்ளுகிறவன் தீர்க்க தரிசிக்கு ஏற்ற பலனை அடைவான். நீதிமான் என்னும் நாமத்தின் நிமித்தம் நீதிமானை ஏற்றுக்கொள்ளுகிறவன் நீதிமானுக்கு ஏற்ற பலனை அடைவான். சீசன் என் நாமத்தின் நிமித்தம் இந்த சிறியரில் ஒருவனுக்கு ஒரு கலசம் தண்ணீர் மாத்திரம் குடிக்க கொடுக்கிறவனும் தன் பலனை அடையாமல் போவான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அப்ப அதுக்குரிய பலன் நிச்சயம் எனக்கு கிடைக்கும். ஒரு கலசம் தண்ணி கொடுத்தாவே அதுக்குரிய பலனை நான் கொடுப்பேங்கிற. அப்போ இன்னைக்கு நான் எப்படி இருக்கிற? இன்னைக்கு கொடுக்கறதுக்கு பயம் வருதா? ஆண்டவர் கொடுக்க சொல்றார், ஆண்டவர் உணர்த்துறார், தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவுள்ங்கிறார். இப்ப நான் ஊழியக்காரன் கேட்கறாங்கன்னு ஜாஸ்தியா கொடுத்துடக்கூடாது, கொடுக்காம இருக்கக்கூடாது. என் மனதுல ஆண்டவர் என்ன உணர்த்துறார், எனக்கு என்ன நியமிக்கிறார், அப்ப அதை நான் கொடுக்கணும். அப்ப என்னிடத்துல இருக்கிறதுல நான் கொடுக்கணும். ஆண்டவர் கடன் வாங்கி கொடுன்னு சொல்லல. அப்ப அந்த ஏழை விதவை எங்கிட்ட எங்களுக்கு மட்டும்தான் இருக்கு, நான் பக்கத்து வீட்டுல போய் வாங்கிட்டு வந்து உங்களுக்கு செஞ்சு தரேன்னு சொல்லல. அவங்களுக்கு இருந்ததுல பங்கிட்டு கொடுத்தேன். ஆண்டவர் அதுதான் கேட்கிறார், உங்ககிட்ட இருக்கிறதுல நீ கொடு. அப்படி கொடுக்கும் போது அதுக்குரிய பலன் நிச்சயமா ஆண்டவர் கொடுப்பேங்கிற. லூக்கா 6வது அதிகாரம் 38வது வசனம். லூக்கா 6:38 வாசிப்போம். கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடுவார்கள். நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கும் அளக்கப்படும் என்றார். அப்ப இன்னைக்கும் நம்ம எப்படி இருக்கிற கொடுக்கிற கையில எனக்கு ஆண்டவர் கொடுக்கணும்னு எதிர்பார்க்கிறோம். அப்ப நாம எந்த அளவுனால அளக்கிறோமோ, எந்த அளவுக்கு நான் கொடுக்கறனோ அந்த அளவுக்கு ஆண்டவர் எனக்கு கொடுப்பார். அப்ப நான் கொடுக்கறதுல பயந்து எனக்குன்னு வைத்துட்டே இருக்கும்போது அவருடைய ஆசீர்வாதத்தை இழந்து போயிடறோம். நம்ம அப்படி வச்சிருந்து என்ன செய்யறோம்? குறைச்சலாவே இருக்கிறோம், நிறைவாகவே இல்லை. ஏன் நிறைவாகவே இல்லை? நான் அவருக்கு கொடுக்கறதுக்கு பயந்ததுனால. அவருக்கு இருக்கிறதுல நான் கொடுத்து, அவர் உணர்த்துறதுல நான் கொடுத்தேன் அப்படின்னா நிச்சயம் அவர் ஆசீர்வதிப்பார். அதுக்குரிய பலனை நான் சுதந்திரத்துக் கொள்ள முடியும். அப்ப இதெல்லாம் வேதத்தில் நமக்கு திஷ்டாந்தமா ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறார். அந்த விதவை கொடுத்ததுனால அவங்க ஆசீர்வதிக்கப்பட்டாங்க, அவங்க ஜீவன் தப்பி வைக்கப்பட்டுச்சு. ஆராய்ந்து பார்ப்போம். 3 காரியம் பார்த்தோம். முதல் காரியம், என்னுடைய பொறாமையினால எனக்கு எதிராக விரோதமா வருகிற சத்ரு. அப்ப அவங்க பின்னாடி இருந்து கிரியை செய்யறது சாத்தான். அப்ப சாத்தானுக்கு விரோதமா எனக்கு போராட்டம் உண்டு. அப்போ அதுல எனக்கு பயம் இருக்கக்கூடாது. ஏன்? கர்த்தர் என்னோடு கூட இருக்கார். அப்ப நான் பிசாசு சாத்தானை பார்த்து பயப்படக்கூடாது. எனக்கு விரோதமா வரவங்களை பார்த்து, சத்ருவா இருக்கிறவங்களை பார்த்து நான் பயப்படக்கூடாது. 2வது காரியம் பார்த்தோம், தேவ சித்தத்தின்படி ஆண்டவர் போக சொல்லும் போது, ஆண்டவர் சித்தத்தின்படி நான் போகும்போது என்னோட கூட இருக்கிறார். அப்ப அந்த காரியத்தை குறித்து எனக்கு பயம் இருக்கக்கூடாது.
மூணாவது காரியம், கொடுக்கிற காரியத்துல இன்னைக்கு எனக்கு பயம் இருக்கக்கூடாது. நான்காவது காரியமா 2 ராஜாக்கள் 17வது அதிகாரம், பழைய ஏற்பாட்டுல 492, 2 ராஜாக்கள் 17வது அதிகாரம் 35வது வசனம் வாசிப்போம். கர்த்தர் இவர்களோட உடன்படிக்கை பண்ணி இவர்களுக்கு கற்பித்தது என்னவென்றால், நீங்கள் அந்நிய தேவர்களுக்கு பயப்படாமலும் அவர்களை பணிந்து கொள்ளாமலும் சேவியாமலும் அவர்களுக்கு பலியிடாமலும். அடுத்த வசனம், உங்களை மகா வல்லமையினாலும் ஓங்கிய உயர்த்தினாலும் எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணின கர்த்தருக்கே பயந்து அவரையே பணிந்து கொண்டு அவருக்கே பலியிட்டு. அப்ப இங்க ஆண்டவர் என்ன எதுக்கு பயப்படக்கூடாதுங்கிறாருன்னா, அந்நிய தேவர்களுக்கு பயப்படக்கூடாது. அப்ப இன்னைக்கும் அந்நிய தேவர்களை குறித்து ஒரு பயம் எனக்கு இருக்கா அப்படின்னு என்ன, உலக வழக்கத்துல ஒரு சில காரியங்களுக்கு பயந்து இருப்பாங்க. சாமி குறித்து பயம் இருக்கும். இது செய்யலைன்னா நம்ம அடிச்சிருவோம் இல்லையா. நாங்க இருக்கிற பகுதியில அது ஒரு தோட்டம் மாதிரி ஏரியா. அப்போ அங்க ஒரு விக்கிரகம் இருக்கு. அப்ப என்ன செய்வாங்க, நைட்டு 12 மணிக்கு அந்த இடத்த கிராஸ் பண்ணக்கூடாது அப்படிம்பாங்க. ஏன், அதை அடிச்சிடும். அப்ப அந்த பயம் இருக்கு. அப்ப இன்னைக்கும் அதை போல ஒரு பயம் இன்னைக்கு நமக்கு இருக்கா? இன்னைக்கு நிறைய காரியத்துக்கு இன்னைக்கு உலக ஜனங்கள் பயப்படுகிறாங்க. நம்மளும் அப்படித்தான் இருந்தோம். ஆனா இன்னைக்கும் ஆண்டவர் இதுல வாசிச்சது போல, உங்களை மகா வல்லமையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணின கர்த்தருக்கே பயந்து. அப்ப என்ன ரட்சித்தார்? நான் அதுக்கெல்லாம் பயப்படக்கூடாதுன்னு தான் தன்னுடைய ரத்தத்தை சிந்தினாரு, தன்னுடைய ஜீவனையே நமக்காக கொடுத்தார். ஆனா இன்னைக்கும் அந்த பயம் எனக்கு இருக்கா? ஒரு காரியமா போகும்போது பூனை குறுக்க போச்சுன்னா அந்த காரியம் நடக்காது. அந்த பயத்தோடு தான் போவாங்க. இன்னைக்கு நான் ஏசப்பா பிள்ளை, ஏசப்பா அதான் சொல்லிட்டேன், நீ பயப்படாத, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். அப்ப நான் அவர் கூட இருக்கும்போது எனக்கு அது பயம் வருதா? இல்ல அது ஒரு பொருட்டாவே நம்ம எண்ணாம இருக்கிறோமா? அந்த பயம் வருதா? பயம் வந்துச்சுனாவே உனக்கு குறுக்க போயிடுச்சு, இந்த காரியம் நடக்குமா? நடக்காது. அப்ப என்னாச்சு, நான் அந்நிய தேவருக்கு பயப்படுகிறேன். ஆண்டவர் சொல்றாரு, நீ எனக்கு மாத்திரம்தான் பயப்படணுங்கிற. கொலோசியர் 2வது அதிகாரம் 20வது வசனம், 276வது பக்கம், கொலோசியர் 2:20 வாசிப்போம். நீங்கள் கிறிஸ்து உடனே கூட உலகத்தின் வழிபாடுகளுக்கு மரித்தது உண்டானால் இன்னும் உலக வழக்கத்தின்படி பிழைக்கிறவர்கள் போல. அப்ப இங்க பாக்குறோம், மனுஷனுடைய கற்பனைகளின்படி போதனைகளின்படி நடந்து தொடாதே, ருசி பாராதே, தீண்டாதே என்கிற கட்டளைகளுக்கு உட்படுகிறது. அப்ப இது ஒரு மனுஷருடைய கற்பனை தான் இந்த காரியங்கள்லாம். இப்போ சின்ன குழந்தையா இருக்கும் போது என்ன செய்யறாங்க, பயப்பது என்ன சொல்றாங்களோ அந்த பெருசாகும் போது அந்த பயம் அவங்களுக்கு இருந்துட்டே இருக்கு. வேப்ப மரத்துல என்ன சொல்லுவாங்க, பேய் இருக்கு, வேப்ப மரத்து பக்கத்துல போகக்கூடாதும்பாங்க. இப்ப இன்னைக்கும் நான் ஆனா இன்னைக்கு உலகத்தார் இன்னும் ஒரு சிலர் அந்த காரியத்துக்கு பயப்படுகிறாங்க. பயந்துதான் ஒரு சில காரியத்துக்கு விலகியும் இருக்கிறாங்க. தீட்டான காரியம் ஏன் அதெல்லாம் செய்யறாங்க. ஒருத்தர் இறந்துட்டா அதெல்லாம் ஏன் செய்யறாங்க, பயம். அது செய்யாம விட்டா நமக்கு என்ன செய்யும், சாபம் வந்து. அப்ப இன்னைக்கு நம்ம அந்த பயம் இருக்கா? இப்ப இறந்துட்டாங்க, அந்த வீட்டு பக்கம் போகும்போது ஒரு 2 நாள் 3 நாளைக்கு என்ன செய்வாங்க, அவங்க பயமா தான் இருக்கும் எல்லாருக்கும். இல்ல ஒரு விபத்துல இறந்துட்டாங்க, அப்ப அந்த இடத்துல என்ன செய்யறாங்க, போகும்போதெல்லாம் போகவே மாட்டாங்க ஒரு சிலர். ஆனா இன்னைக்கு நான் அந்த இடத்துல தைரியமா போறேன். எப்படி, கர்த்தர் என்னோடு கூட இருக்கு, அவர் என்னோடு இருக்கிறார். அப்ப அங்க எதுவுமே இல்லை, எதுக்கும் பயப்படணுங்கிற தேவையே இல்லை. ஆனா இன்னைக்கு இப்படிப்பட்ட ஒரு சில இன்னும் பயம், ஏன்னா அதுல இருந்தோம் வந்துட்டோம், வெளியில வந்துட்டோம், அதெல்லாம் ஒண்ணு இல்லைன்னு தெரிஞ்சிருச்சு. ஆனா இன்னும் பயப்படுகிறோமா? உலக வழக்கத்தின்படி கிறிஸ்துவுடனே கூட மரித்தது, உலகத்தின் வழிபாடுகளுக்கு மரித்தது உண்டானால் இன்னும் உலக வழக்கத்தின்படி பிழைச்சிருக்கிறோமா? கலாத்தியர் 4வது அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து வாசிப்போம். கலாத்தியர் 4:3 வாசிப்போம். அப்படியே நாமும் சிறு பிள்ளைகளாய் இருந்த காலத்தில் இவ்வுலகத்தின் வழிபாடுகளுக்கு அடிமைப்பட்டவர்களாய் இருந்தோம். நாம் புத்திர சுகாரத்தை அடையும்படி நியாய பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்களை மீட்டுக் கொள்ளத்தக்கதாக காலம் நிறைவேறின போது ஸ்திரீனிடத்தில் பிறந்தவரும் நியாய பிரமாணத்திற்கு கீழானவருமாகிய நம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். மேலும் நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடியினால் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார். ஆகையால் இனி நீ அடிமையாய் இராமல் புத்திரனாய் இருக்கிறாய். நீ புத்திரனேயானால் கிறிஸ்து மூலமாய் தேவனுடைய சுதந்திரனுமாய் இருக்கிறாய்.
நீங்கள் தேவனை அறியாமல் இருந்த போது சுபாவத்தின்படி தேவர்கள் அல்லாதவர்களுக்கு அடிமைகளாய் இருந்தீர்கள். இப்பொழுதோ நீங்கள் தேவனை அறிந்திருக்க அல்லது தேவனாலே அறியப்பட்டிருக்க பலனற்றதும் வெறுமையானதுமான அவ்வழிபாடுகளுக்கு நீங்கள் மறுபடியும் திரும்பி மறுபடியும் அவைகளுக்கு அடிமைப்படும்படி விரும்புகிறது எப்படி? அப்ப இதுதான். அப்படி இருந்தோம். சிறு பிள்ளைகளா இருந்த காலத்துல வழிபாடு, உலகத்தின் வழிபாடுகளுக்கு அடிமைப்பட்டிருந்தோம். இந்த உலகத்துல என்ன சொன்னாலும் செய்விய, அது செய்யாம விட்டு எனக்கு ஏதாவது ஆயிருமோ பயம், ஒரு சடங்குகள் இதெல்லாம் செய்யணும், இதை செய்யலைன்னா இது உங்களுக்கு நடக்கும். அப்படிங்கும் போது அந்த பயத்தினால ஒரு சிலர் அத மனப்பூர்வமா செய்வாங்க, ஒரு சிலர் என்ன செய்யறாங்க, பயத்தினால செய்யறாங்க. இன்னைக்கு நான் எப்படி இருக்கிறேன், எனக்கு அதெல்லாம் எதுவுமே இல்லை, இது எல்லாவற்றையும் என்ன செஞ்சாரு இயேசு எனக்காக சிலுவையில சுமந்து தீர்த்தார். அப்ப எனக்கு அந்த பயம் இருக்கக்கூடாது, அந்நிய தேவர்களுக்கு பயப்படுகிற பயம். இந்த காரியம் இன்னைக்கு நமக்குள்ள இருக்கா? இதுக்கு பயப்படுகிறோமா? ஆராய்ந்து பார்ப்போம். கடைசியா 1 நாளாகமம் 28வது அதிகாரம் 20வது வசனம், 541வது வாசிப்போம். தாவீது தன் குமாரனாகிய சாலமோனை நோக்கி, நீ பலங்கொண்டு தைரியமாய் இருந்து இதை நடப்பி, நீ பயப்படாமலும் கலங்காமலும் இரு. தேவனாகிய கர்த்தர் என்னும் என் தேவன் உன்னோடே இருப்பார். கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிறதுக்கு அடுத்த சகல கிரியையையும் நீ முடித்து தீரும் மட்டும் அவர் உன்னை விட்டு விலக மாட்டார், உன்னை கைவிடவும் மாட்டார். இங்க தாவீது சாலமோனுக்கு ஆலயத்தை கட்டுகிறதுக்கு என்ன செய்யறாரு? நீ பயப்படாத, அதான் சொல்றாரு. நீ பயப்படாமலும் கலங்காமலும் இரு. தேவனாகிய கர்த்தர் என்னும் என் தேவன் உன்னோட இருப்பார். அப்ப அவர் இதை செஞ்சு முடிக்க வரைக்கும் கூட இருப்பார், உன்னை கைவிட மாட்டார். அப்ப ஆலயத்தை கட்டுகிற அந்த காரியத்துல, அப்போ இன்னைக்கு ஆலயம் கட்டுகிறது என்ன? ஆத்மா ஆதாயம், கர்த்தருடைய ஊழியம், கர்த்தருடைய வேலை. அதுக்கு என்ன செய்யக்கூடாது? நான் பயப்படக்கூடாது அதை செய்யறதுக்கு. ஏன்? ஆண்டவர் கூட இருக்கிறார், அவரு தான் அனுப்புறாரு, அவரு தான் செய்ய சொல்றாரு. ஏன்னா மத்தேயு 28வது அதிகாரம், மத்தேயு 28வது அதிகாரம் கடைசி 2 வசனம் 19-20 வாசிப்போம். 19-20. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆமென். சகல நாளும் அவர் என்ன செஞ்சாரு? நம்மளோடு கூட இருக்கிற, நீங்க போய் இதை செய்யுங்கிற. அப்ப அதுதான் அங்கேயும் பாக்குறோம். ஆலயத்தை கட்டுகிற வேலையில நீ பயப்படாத, கலங்காத. எப்படி? ஏன்னா ஆலயம் கட்டுறது சின்ன வேலையில, இவ்வளோ பெரிய ஆலயம் கட்டணும், தேவையான பொருள் வேணும், அதை எப்படி செய்யறது, அதுல தப்பு இல்லாம செய்யணும். ஏன்னா கர்த்தருக்காக ஒரு காரியம் செய்யும் போது அது சரியா இருக்கணும், எந்த தவறு ஒரு குறையும் இருந்துடக்கூடாது. அப்ப அந்த பயம் இருக்கும். ஆனா ஆண்டவர் கூட இருக்கிறாரு, உன்னை கைவிட மாட்டார், நீ பயப்படாம செய். அப்ப அதுதான் இன்னைக்கு இதுலயும் வாசிக்கிறோம். உலகத்தின் முடிவு பரியந்த சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். அப்ப இந்த ஆத்தும ஆதாயம். அப்ப என்ன செய்யறோம்? கர்த்தருடைய ஊழியத்துக்கு வர்றதுக்கு பயம், செய்யறதுக்கு கர்த்தருடைய வேலையை செய்யறதுக்கு இன்னைக்கு என்ன பயம்? ஏன் பயம்? ஒன்னா அந்த ஆத்ம ஆதாய சுவிசேஷம் சொல்லும் போது அவங்களை குறித்த ஒரு பயம் இல்லையா? நான் இந்த வேலையை செஞ்சு வந்துட்டா என் குடும்பத்தை யாரு பாப்பா? அப்போ இப்படி நிறைய பயம் வந்துருது. அப்போ இந்த பயம் ஆண்டவர் சொல்றாரு இருக்கக்கூடாது. இன்னைக்கு பார்த்தோம், இந்த பயம் எல்லாம் என்ன செய்யக்கூடாது? நமக்கு இருக்கக்கூடாதுங்கிற. அப்ப இன்னைக்கு இருக்கா? இருக்கு. அப்ப நம்ம என்ன செய்யணும்? ஒப்பு கொடுக்கணும். அப்போ கர்த்தருடைய வேலைக்கு நான் ஒப்பு கொடுக்கறதுக்கு நான் பயப்படுகிறேன்னா, என்னுடைய எதிர்காலத்தை குறித்து, குடும்பத்தை குறித்து, பிள்ளைகளை குறித்து. அப்ப இதெல்லாம் என்ன செய்யுது? ஒரு பயத்தை நமக்கு உண்டாக்கு. மத்தேயு 10வது அதிகாரம், மத்தேயு 10வது அதிகாரம் 10வது வசனம் 9லிருந்து வாசிப்போம். உங்கள் கச்சைகளில் பொன்னையாவது வெள்ளியையாவது செம்பையாவது வலிக்காக பையையாவது 2 அங்கிகளையாவது பாதரட்சைகளையாவது தடியையாவது தேடி வைக்க வேண்டாம். வேலையால் தன் ஆகாரத்துக்கு பாத்திரனாய் இருக்கிறான். இதுல வாசிட்டே வரும்போது சீசர்களை 12 பேர் தெரிஞ்சு கொண்டு அவங்களை என்ன செய்யறாரு? 2 பேரா ஒவ்வொரு பட்டணத்துக்கா போங்கன்னு அனுப்புறாரு.
அப்ப அனுப்பும்போது ஆண்டவர் சொல்றாரு, இதெல்லாம் நீங்க எடுத்துட்டு போகக்கூடாது. அப்போ அவங்க இதெல்லாம் எடுத்துட்டு போகாம போனாங்க. அப்ப அவங்களுக்கு ஏதாவது குறைவு இருந்துச்சா? திரும்பி வந்து சொன்னாங்க. அது வாசிக்கிறோம். லூக்கா 10வது அதிகாரம் 17வது வசனம். லூக்கா 10:17 வாசிப்போம். பின்பு அந்த 70 பேரும் சந்தோஷத்தோட திரும்பி வந்து, ஆண்டவரே, உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகளும் எங்களுக்கு கீழ்ப்படுகிறது என்றார்கள். அவங்க சந்தோஷத்தோட திரும்பி வந்தாங்க. அப்படின்னு என்ன? குறைவில்லை. ஏதாவது குறையா இருந்திருந்தா என்ன செஞ்சிருப்பாங்க? வருத்தத்தோடு வந்திருப்பாங்க. நீங்க போக சொன்னீங்க, எதையும் எடுத்துட்டு போகாத வேண்டாம், நீங்க நாங்கெல்லாம் எடுத்துட்டு போகல, எடுத்துட்டு போகாதனால எங்களுக்கு அது குறைவா போச்சு, எங்களுக்கு சாப்பாடு கிடைக்கல, இல்ல தங்கறதுக்கு இடம் கிடைக்கல, இப்படி ஏதோ ஒரு குறையோடு வருத்தத்தோடு திரும்பி வந்திருப்பாங்க. ஆனா இங்க பாக்குறோம், அவங்க சந்தோஷத்தோட திரும்பி வந்தாங்கன்னு சொல்லி. அப்ப என்ன காரணம்? அவர் கூட இருக்கிறார். அப்ப நான் பயப்படக்கூடாது. அவர் போங்கிறாரா, அவர் இதை செய்யுங்கிறாரா, அப்ப நான் செய்யும் போது அங்க என் தேவைகளை அவர் சந்திக்கிறார். நீங்க எந்த பட்டணத்துக்கு போறீங்களோ, உங்க எந்த வீட்டுல ஏற்றுக்கொள்ளுகிறாங்களோ அங்க போய் இருங்க. அப்ப அங்க யாராவது ஒருத்தரை ஆண்டவர் ஆயத்தப்படுத்தி வச்சிருந்தார். எலியாவுக்கு எப்படி அந்த ஆற்றுங்கரையில காகம் போஷித்தது, சாரிபாத்து உதவி வீட்டுல போஷிக்கப்பட்டாரு. அப்ப இந்த போல எங்க போனாலும் எலியாவு குறித்தும் பாக்குறோம். அப்ப ஒரு பட்டணத்துல என்ன செய்யறாங்க, அந்த ஸ்திரீ என்ன செஞ்சாங்க, அவங்க வீட்டு மேல ஒரு வீடு கட்டி அங்க வரும்போதெல்லாம் அந்த வீட்டுல தங்கறதுக்கு இடம் கொடுத்தாங்க. அப்ப இவரு அந்த ஊருக்கு போனா நான் எங்க தங்கட்டுன்னு கேள்வி கேட்கல, அங்க ஆண்டவர் முதல்ல ஆயத்தப்படுத்தி வச்சிருந்தார். அப்போ இன்னைக்கும் இந்த பயம் இருக்கா? கர்த்தருடைய வேலையை செய்யறதுக்கு இன்னைக்கு பயப்படுகிறோமா? ஆலயம் கட்டுகிற வேலை, அதுதான் ஆத்மா ஆதாயம், சபை. அப்ப இந்த காரியத்துல எனக்கு பயம் இருக்கக்கூடாது. ஏன்? அவர் என்னோடு கூட இருக்கிறார். அப்ப அவர் இதை செய்யுங்கிறார். அப்ப ஏன் நான் அவருக்காக வேலை செய்யும் போது அவர் எனக்கு தேவையானதை அவர் கொடுக்கிறார். அப்புறம் மேட்டுப்பாளையம் ஐயா அடிக்கடி சொல்லுவார், அவங்க ரட்சிக்கப்பட்ட புதுசுல திங்கக்கிழமை காலையில ஆரம்பிச்சு சனிக்கிழமை வரைக்கும் நடந்தே ஒசூர் வரைக்கும் போவாங்களாம். அப்போ எந்த டீ நேரத்துக்கு டீ கரெக்டா யாராவது ஒருத்தர் கூப்பிட்டு கொடுப்பாங்க, சாப்பாடு நேரத்துக்கு சாப்பாடு, நைட்டு தங்குறதுக்கு ஒரு வீட்டுல. அப்ப அந்த 6 நாளும் எதுவுமே இல்லாம இருந்ததில்லை அப்படின்னு சொல்லுவார். அப்ப இதெல்லாம் எப்படி? நம்ம அவருக்காக செய்யும் போது, அவர் காரியத்தை செய்யும் போது ஏன் காரியத்தை அவர் பார்த்துக்கிறார். ஆனா ஏன் செய்ய முடியலன்னா பயம். அவர் கூட இருக்கிறத மறந்து போறதுனாலதான் பயப்படுது. அவர் இருக்கிறார்னா பயம் வராது. ஆராய்ந்து பார்ப்போம். 5 காரியம் இன்னைக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தினார். நம்ம இன்னைக்கு, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே கூட இருக்கிறேங்க. அவர் கூட இருக்கிறது ஏன் பயப்படுகிறோம்? அவர் கூட இருக்கிறத மறந்து போயிடும். அப்ப இன்னைக்கும் நம்ம எதுக்கெல்லாம் பயப்பட்டோம் ஆராய்ந்து பார்த்து ஜெபிப்போம். கண்ணில் மூடி எல்லாரும் ஆண்டவருக்கு நம்ம கொடுப்போம். ஆண்டுடைய வார்த்தை விருதாவா வருகிறதே இல்லை. ஆண்டவர் நம்ம பார்த்து கேட்கிறாரு, ஏன் பயப்பட? அவளை நீ ஏன் பயப்படுற? ஆரம்பத்தில் ஒரு காரணத்தை நமக்கு முன்னால் வைத்தார். நீ பயப்படுவது முக்கியமான காரணம் என்ன? நீ மறந்து போறேன். வானங்களை விரித்து பூமியை அஸ்திபாரப்படுத்தி உன்னை உண்டாக்கின கர்த்தரை நீ மறக்கிறாயேன்னு சொன்ன. முன்னால நம்ம பயப்படுகிற ஒரு சில காரணம் நமக்கு முன்னால் ஆண்டு வைக்கிறது. சத்ரு நம்ம லைஃப்ல நமக்கு எதிராய் பேசுகிறான், எதிராய் நடக்கிறான், மற்றவர்களை நமக்கு விரோதமா பேச வைக்கிறான், எதிராய் நடக்க வைக்கிறான். காரணம் பொறாமை என்று சொல்லி பார்த்தோம். பல காரணங்கள் இருக்கலாம். ஏதோ ஒரு விதத்துல சத்ரு என்னை மேற்கொள்வது போல இருக்கிறான். கொடூரமானவர்களின் சீரல் மதிலை மோதி அடிக்கிற வெள்ளம் போல இருக்கிறது. ஒருவேளை நம்ம லைஃப்ல அப்படி போய் கொண்டிருக்கலாம். ஆண்டு சொல்ல, பயப்படாதீங்க, நான் உன் கூட இருக்கிறேன். அவர் நம்மோடு இருப்பது நம்மை விசேஷித்தவர்கள். அந்நிய தேவர்களுக்கு பயப்படாதீங்க ஆண்டு சொல்லுகிறேன். அவங்க வழக்குகளுக்கு நீங்க பயப்படாதீங்க. அவங்க போகிற பாதைகளுக்கு, அந்த வழிபாடுகளுக்கு நீங்க பயப்படாதீங்க. இப்படி செய்யலன்னா ஏதாவது 1000 உலகம் சொல்லும், எல்லா பரிகாரத்தை இயேசுவை செஞ்சு முடிச்சிட்டாரு, நம்ம பயப்படணும்னு அவசியம் இல்லை. கர்த்தருடைய பணிக்கு கொடுப்பதில் நம்ம நீங்க பயப்படுகிறோமா? நிறைய தடவை ஆண்டுடைய பணி சரியா செய்யப்பட முடியாம போறதுக்கு காரணம்
நீ எத்தனையோ இடங்களுக்கு ஊழியர்கள் போகாததற்கு, ஊழியர்கள் போக முடியாம போனதற்கு காரணம் கொடுக்கிறவர்கள் குறைவு கொடுக்கிறதுனாலதான். நமக்கு முன்னால் அந்த சாரிபாத் விதரை ஆண்டு வைத்தாரு. யோசிக்கலாம். கர்த்தர் சொன்ன உடனே, வார்த்தை வந்த உடனே எலியா யாருன்னே தெரியாது. அந்த அதிகாரத்தின் இறுதியில சொல்லுவாங்க, இப்பதான் நீங்க தேவனுடைய மனுஷன் என்று அறிந்து கொண்டேன் என்று சொல்லி. யாருன்னே தெரியாது. சொன்ன உடனே யோசிக்காம கொடுத்தாங்க. பஞ்சம் முடிகிற வரைக்கும் குறைபடவே இல்லை. ஆண்டவருக்கு கொடுப்பதில் யோசிக்கிறோமா? நேரம் கொடுப்பதில் யோசிக்கிறோமா? இந்த ஜெபத்துக்கு போயிட்டா என் வேலை குறைஞ்சிருமே, நான் கொஞ்சம் படிக்க முடியாம போயிருமே, ஹோம்ஒர்க் செய்ய முடியாம போயிருமே, இன்னும் கொஞ்சம் சம்பளம் குறைஞ்சு போயிருமே, வேலை கிடைக்காம போயிருமே, பயப்படுறோமா? ஆண்டவருக்கு என் நேரத்தை கொடுப்பதில்லை, என் பிள்ளைகளை கர்த்தருக்கு கொடுப்பதில்லை, ஊழியங்களுக்கு அர்ப்பணிக்கிறதில்லை, ஊழியம் செய்வதில்லை. ஆண்டவரை அர்ப்பணிக்கிறோம். அவர் சொல்லி நம்ம போகும்போது போகிற இடத்தை குறித்து பயப்படணும்னு அவசியம் இல்லை. அவர் சித்தத்தின்படி அவர் அனுப்புவாருன்னா பயப்படணும் அவசியமே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. கடைசியா ஊழியம் செய்வதற்கு பயப்படாம. ஒருவேளை இருக்கிற ஒரு சிலரை ரொம்ப நாள் ஆண்டு கூப்பிட்டுட்டே இருக்காரு. விசுவாச காலடியை எடுத்து வை மகளே, விசுவாசத்தின் காலடியை எடுத்து வை மகனே அன்று நம்மோடு பேசுகிறது. நாம பயப்பட்டுட்டே இருக்கிறோம். எப்படி என்னுடைய தேவைகள் சந்திக்கப்படும், எப்படி என் பிள்ளைகளை நான் நடத்துவேன், எப்படி என் குடும்பத்தை நான் நடத்துவேன். வானத்தை பூமியை நடத்துகிற ஆண்டவருக்கு என்ன மட்டும் நடத்த தெரியலதா? அவர் அழைப்பார நான் யோசிக்க வேண்டாம். என்னுடைய பணி இன்னைக்கு அரைகுறையாய் செய்யப்படுறது முக்கியமான காரணம், அழைக்கப்பட்டவர்கள் இருக்கிறாங்க, நான் இன்னும் ஒப்பு கொடுக்காம இருக்கிறது நல்லதான். பயப்படுவோன்னா நீ ஆண்டவரோடு பேசுறாரு. பயப்படாது, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உன் தேவன், திகையாது, நான் உன்னை பலப்படுத்துவேன், உனக்கு சகாயம் பண்ணுவேன், உன்னை நான் பேர் சொல்லி அழைச்சிருக்கிறேன். பயப்படாது, திகையாது, கர்த்தருடைய காரியத்தை செஞ்சு முடிக்கிற வரைக்கும் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, என்னை கைவிடுவதும் இல்லை. இப்போ கொடுத்து ஜெபிப்போமா? மகா பரிசுத்த பிள்ளைங்க, நல்ல தகப்பனே, அன்றைய எங்களுடைய சூழ்நிலைகளை நன்கு அறிந்தவர்களா, அன்றைய எங்களுக்குள்ள இருக்கிற கலக்கத்தை, பயத்தை, அந்த திகைப்பை நல்லா அறிந்தவரா இன்னைக்கு மாதல வார்த்தை நீங்க அனுப்பினதற்காக சொல்றாங்க. பலவிதமான பயங்கள், எதிர்காலத்தை குறித்த பயங்கள், ஊழியம் செய்வதை குறித்த ஒரு பயங்கள், அன்றைய பிசாச குறித்த ஒரு பயம், உலகத்தின் வழிபாடுகளை குறித்த ஒரு பயம், அன்றைய கர்த்தருக்கு கொடுக்கணும்னு ஆசை, நான் கொடுத்துட்டா எனக்கு புரிஞ்சிருமேங்கிற ஒரு பயம். இப்படி பலவிதமான பயங்கள் இன்னைக்கு நாங்க இருப்போம்னா இன்னைக்கு வார்த்தை வருவதற்காக சொல்றாங்க. உண்மை நம்பி நாங்க காலடி எடுத்து வைக்கும்படி எங்களை நீங்க இன்னும் உற்சாகப்படுத்துவதற்காக சொல்றோம். அன்றைய நீங்க லோத்து பயந்துட்டே இருக்கும்போது அவங்க மேல வச்ச அன்பினால தூதர்கள் இழுத்து விட்டாங்கன்னு வசனம் சொல்லி சொல்லுது. ஒரு சிலர் அப்படிதான் செய்யணும்னா அப்படியே நீங்க செய்யுங்க ஆண்டவரே. தூதர்களை வைத்து இழுத்து அவர்களை அந்த அழிவுக்கு பாதுகாத்தது போல ஒருவேளை நாங்க இந்த பூமியிலேயே இருந்துட்டா, பூமிக்குரிய காரியத்திலேயே இருந்துட்டா எங்க குடும்பம் அழிஞ்சு போயிடும் ஆண்டவர். அதனாலதான் நீங்க எச்சரிக்கிறீங்க. சோதோம் குமார போல ஏதோ ஒரு சூழ்நிலை நம்ம இருந்து கொண்டு இருக்கிறோம், அதுல கம்ஃபர்டபுளா வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம், வெளியே வர பயப்படுகிறோம். அந்த பெரிய அழிவு சீக்கிரம் வரப்போகிறது. வெளியே அழைக்கிறீங்க சுவாமி, விசுவாசத்தினால வெளியே வர எங்களுக்கு கிருபை கொடுங்க. அந்த பயத்தின் ஆவியை நீங்க எடுத்து கொடுங்க. நாங்க திரும்பவும் பயப்படுவதற்கு அடிமைத்தனத்தின் ஆவியை பரவில்லை ஆண்டவரே. நாங்கள் அடிமைகள் அல்ல ஏசப்பா. உலகத்தின் வழிபாடுகளுக்கு சாத்தானுக்கும் நாங்க அடிமையில் எங்களை விடுதலை ஆக்கிட்டீங்க. நாங்க உமக்கு அடிமைகள் ஏசப்பா. கிருபை கொடுங்க ஆண்டவரே. ஒரு சிலர் தங்க கணவன் இப்படி செய்யறாங்களே, நான் என்ன செய்வது என்று சொல்லி கொண்டிருப்பாங்கன்னா விசுவாசத்தினால தைரியமா அந்த காரியம் நோன்னு சொல்லி வெளியே வர நீங்க கிருபை கொடுங்க ஏசப்பா. தைரியமா கர்த்தருடைய வார்த்தையை சொல்ல நீங்க கிருபை செய்யுங்க ஆண்டவரே. கர்த்தருக்கு பிரியமில்லாத எந்த காரியத்திலும் ஈடுபட விடாதீங்க. கர்த்தர் நாமத்து நிமித்தம் அதுல இருந்து வெளியே வர உதவி செய்யுங்க ஏசப்பா. என்னென்னலாம் யாரோடு பேசுனீங்களோ அதுல நிலைச்சிருக்க பண்ணுங்க. ஒருவேளை ஒரு சில முடிவுகள் எடுக்க வேண்டிய கட்டத்துல இருக்கலாம் ஏசப்பா. தேவரின் பயத்தை எடுத்து போடுங்க. என்ன நடக்குமோங்கிற கலக்கத்தை எடுத்து போடுங்க. எங்களுக்காக எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்து முடித்த ஒரு தேவன் உண்டு ஏசப்பா. அழகா நடத்துவீங்க. நீங்க நம்பத்தக்கவர் அப்பா. உங்களை நம்பி எங்க வாழ்க்கையை அர்ப்பணிக்க முடியும், எதிர்காலத்தை அர்ப்பணிக்க முடியும், படிப்பை அர்ப்பணிக்க முடியும், பிள்ளைகளை குடும்பத்தை அர்ப்பணிக்க முடியும். அழகா நீங்க செஞ்சு முடிப்பீங்க. குறைவு வைக்கவே மாட்டீங்க ஏசப்பா. ஒன்றும் குறைவுபடவில்லை என்று வசனம் சொல்லுது ஆண்டவரே. அந்த இறுதியில கெத்செமனே தோட்டத்துக்கு போறதுக்கு முன்னால பட்டயத்தை எடுத்துக்கொள்ளுங்க சொல்றதுக்கு முன்னால உங்களுக்கு ஏதாவது குறை
குறைவுபட்டதான் கேட்டீங்க, ஒண்ணுமே எங்களுக்கு குறைவுபடலன்னு சொல்லி சொன்னாங்க சுவாமி. நம்பி வரும்போது நாங்க குறைவுபடவே மாட்டோம்ப்பா. நீ அன்புக்காக சோற்றம் வந்திருக்க எல்லாரையும் உங்க கையில அர்ப்பணிக்கிறோம். பயத்தின் ஆவியை நீங்க எடுத்து போட்டு பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியினால எங்களை பலப்படுத்தி இங்கிருந்து எங்களை அனுப்புவதற்காக சோற்றம். பலம் கொண்டு திடமனதாயிரு, உன்னை அனுப்புகிறது நான் அல்லவா. பயந்திருந்த கிதியோனை பலப்படுத்தி அனுப்புனது போல நீங்க எங்களை அனுப்புகிறீங்க. இன்றிலிருந்து எங்களுடைய சிந்தையில, பழக்கங்களில, கொடுத்தலில, ஊழியம் செய்கிறதுல எல்லாவற்றையும் ஒரு மாற்றத்தை ஆண்டவர் உண்டாக்குவதற்காக சோற்றம். சிங்கத்தை போல அவர்கள் தைரியம் உள்ளவர்கள் வசனம் சொல்லுது, காண்டா மிருகத்தை போல அவர்கள் பலம் உள்ளவர்கள் வசனம் சொல்லுது சுவாமி. ஒவ்வொருவரையும் பலப்படுத்துங்க. சாத்தானை கண்டு பயப்பட விடாதீங்க, எதிர்காலத்தை கண்டு பயப்பட விடாதீங்க, உலக வழக்குகளை கண்டு பயப்பட விடாதீங்க. பெரிய ஆண்டவரை எங்களோடு கூட இருக்கிறீங்க. நாங்க மாம்சத்துல போராடாம கர்த்தர்ட்ட விட்டு கொடுத்து ஆண்டவரே நீங்க பெரிய காரியங்களை செய்ய போறீங்கிறதுக்காக உமக்கு நன்றி. உற்சாகப்படுத்துங்க. வருகிற நாட்கள் அநேக கர்த்தருடைய பணிக்கு அர்ப்பணித்த நாட்களா இருக்கட்டும். இந்த ஜூலை 15ஆம் தேதி அன்று ஒரு சிலருடைய லைஃப்ல ஒரு மாற்றம் உண்டாக்கின ஒரு இரவாய் இது இருப்பதற்காக ஸ்தோத்திரம். காலங்கள் கடந்து போகும்போது இந்த ஜூலை 15 2026 நாங்க திரும்பி பார்த்து கர்த்தர் வார்த்தையை மாற்றினதே என்று சொல்லி நாங்க சொல்ல போகிற நாளாய் கர்த்தர் இதை மாற்றினதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். துதி கன மகிமை உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.